பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 46வது அதிகாரம் 13வது வசனம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். அன்புக்குரியவர்களை, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். காலை வேளையிலே கத்த தந்த அருமையான வசனத்திற்காய் நாம் நன்றி செலுத்துவோம். இவ்வளோ ஒரு அருமையான வசனம் பாருங்க. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். யாருடைய நீதி? கர்த்தருடைய நீதி நமக்காய் வெளிப்பட போகிறது. நீங்கள் பட்ட பாடுகள், கண்ட துயரங்கள் அத்தனையும், துன்பமும் இல்லை துயரமும் இல்லாத நாட்டிலே நாம் பிரவேசிக்கும்படியாய் நம்முடைய நீதியை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அது தூரமாய் இல்லை, ரொம்ப தூரத்தில் இல்லை, சீக்கிரமாக கர்த்தருடையவர்களை சேர்க்கும் நாள் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நான் சீயோனில் ரட்சிப்பை, சீயோன் என்பது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை குறிக்கிறது. அந்த சீயோனிலே அனைத்தும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், சீயோனில் ரட்சிப்பு உண்டு, கண்டிப்பாக உண்டு. காரணம், சீயோனில் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் நம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே அவருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி காலம் தாமதிப்பதில்லை. இஸ்ரவேலுக்கு அவர் வரும்போது அந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை, இஸ்ரவேலுக்கு என் மகிமையை கட்டளிடப் போகிறார். அந்த மகிமை நமக்குள்ளிருந்து வெளிப்பட போகிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அதுபோல இந்த நேரங்களிலே உங்களுடைய நீதி புரட்டப்பட்டு விட்டது, ஐயோ எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று பயப்படுகிறீர்களா? இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகின்ற மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அன்புக்குரியவர்களை, ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. இந்த உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் இயேசுவின் ரட்சிப்பை நீங்கள் இழந்து போனால் ஒன்றுமே, ஒரு பலனும் இல்லாமல் ஆகும். காரணம், ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த ரட்சிப்புக்காக நீங்கள் தாகத்தோடு, இன்று வரை நான் அந்த தெய்வத்தை அறியவில்லை, இந்த இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சொல்லும்போது அவரை நாவினால் அறிக்கையிட்டு கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின் ஆழங்களை அறிந்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு அவருக்காக உங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களில் மகிமைப்பட ஆரம்பிப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய நீதி சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் சமீபிக்க பண்ணுகிறார், அது தூரமாய் இருப்பதில்லை. கர்த்தர் தாமே உங்கள் நீதியை வெளிப்படுத்தி உங்களை மகிமையிலே நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.